ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிவ் டேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிவ் டேகை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மெயினாக சிஎஸ்எஸ் மூலயமா இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டிவ் டேக் வந்துட்டு ஃபுல் டிவ் டேக்னா டிவிஷன் டேக். இப்போ நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். சிஎஸ்எஸ் மூலயமா இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம இது பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம். இது எப்படி வச்சுருக்கோன்னா, பிகாஸ் அந்த டேக் வந்துட்டு டிவ் டேக்கில் இருக்குது. ஸோ டிவ்க்கு சிஎஸ்எஸ் தரும் ஸ்டைல் கொடுக்கறது மூலயமா அது கரெக்டாக இது பண்ண முடியும். இப்போ நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். syntax HTML5 div tag. இப்போ இந்த டிவ் டேக் வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு அது டேக் அவ்வளோ. நான் கொஞ்சம் விஷுவல் ஸ்டைல்ஸை மாற்றிக்கிறேன். இது ஓகே, ஏன்னா கலர் அப்படியே பிளெயினாக இருக்குது. பாக்ஸ் வேணாம். ஓகே, இந்த டிவ் டேக்குள்ள நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இந்த டிவ் டேக் வந்துட்டு மெயினாக சிஎஸ்எஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் என்ன இந்த வீடியோ ரொம்ப குட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த வீடியோ இருக்குன்னா டிவ் டேக்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம போக போக சிஎஸ்எஸ் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
அந்த சிஎஸ்எஸ்லாம் பார்க்கும்போது இந்த டிவிஷன் டேகை ஸ்டைல் பண்ணுவோம். அப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்பஸ்க்கு தான் இப்போது நான் டிவ் டேக் இது பண்ணேன். பை, தேங்க்யூ.